Hello friends, welcome to my YouTube channel 12 School Zone. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம class 12 English grammar interrogations or questions அதுல நம்ம textual exercise கான answers தான் பார்க்க போறோம். Page number 81 அதுல task 1 பார்ப்போம். Question வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா add suitable question tags to the following sentences and punctuate properly னு கொடுத்திருக்காங்க. கொடுத்திருக்க சென்டென்ஸ்க்கு நம்ம question tags add பண்ணிட்டு punctuation add பண்ணி கொடுத்திருக்காங்க. அத நம்ம பண்ண போறோம். The children are very happy today. இதுதான் நம்மளுக்கு கொடுத்திருக்க क्वेश्चन. இப்போ இதுக்கு நம்ம எப்படி क्वेश्चन टैग ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம நேத்தே ரூல்ஸ் பார்த்தோம். அதுல நம்ம என்ன பார்த்தோம்னா இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் இருந்ததுனா அதாவது அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் இருந்ததுனா நம்ம நெகட்டிவ் டேக் போடுவோம். நெகட்டிவ் சென்டென்ஸ் இருந்ததுனா பாசிட்டிவ் டேக் போடுவோம். அத வந்து அவங்க கொடுத்திருக்க வெர்பை வச்சே நம்ம அதோட போடுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் the children are very happy today அப்படினா இது வந்து பாசிட்டிவா இருக்கு. அப்ப நம்ம நெகட்டிவ் டேக் போடணும். அத வந்து நம்ம ஆர் வச்சே போடுவோம். அப்ப அதோட நெகட்டிவ் ஃபார்ம் என்ன? aren't they. அதுவும் நம்ம கான்ட்ராக்டட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம்னு நான் சொன்னேன். இப்போ வந்து is not are not அப்படி இருந்ததுனா நம்ம isn't aren't அப்படி தான் போடுவோம். அதனால இந்த இடத்துல children are very happy today அப்பனா நம்ம என்ன பண்ணனும்? அதுக்கு அப்புறம் கமா போடணும்னு நான் நேத்தே சொல்லிருந்தேன். இந்த சென்டென்ஸ் முடிஞ்சோன கமா போட்டுட்டு அதுக்கு அப்புறம் டேக் போடணும். இது பாசிட்டிவ் சென்டென்ஸ்னால நம்ம நெகட்டிவ் டேக் போடுறோம். aren't they போட்டுட்டு நம்ம क्वेश्चन மார்க் போட்டு முடிக்கணும். क्वेश्चन மார்க் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஏன் ஆர் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா childrenன்றது ப்ளூரல் அதனால அவங்க ஆர் யூஸ் பண்ணிருக்காங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் क्वेश्चन you have not returned my books yet. you have not returned my books yet அப்படின்றது தான் நமக்கான क्वेश्चन. இதுக்கு நம்ம வந்து ஆன்சர் வந்து क्वेश्चन டேக் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா you have not returned my books yet அப்படின்றது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். ஏன்னா you have notனு சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு not வந்துருது. அப்போ நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் டேக் தான் போடுவோம். அப்போ வந்து நம்ம அங்க கொடுத்திருக்கத வச்சு இப்போ have தான் இங்க கொடுத்திருக்காங்கன்னா அதை வச்சு ஒரு பாசிட்டிவ் டேக் போடணும். இப்போ you have not returned my books yet அப்படினா நம்ம எப்படி போடுவோம்னா have you அப்படினு போடுவோம். you have not returned my books yetனா நம்ம ஏனா சென்டென்ஸ்ல வந்து not இருக்கு. அதனால நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் டேக் போடுவோம். நெகட்டிவ் சென்டென்ஸ் பாசிட்டிவ் டேக். அப்போ you have not returned my books yet, have you போட்டு क्वेश्चन மார்க் போட்டு முடிப்போம். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். We enjoyed the trip very much. We enjoyed the trip very much. இது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இதுக்கு ஒரு நெகட்டிவ் டேக் போடுவோம். இந்த இடத்துல நீங்க எப்படி வந்து எந்த டேக் போடுறதுன்னு கண்டுபிடிக்கிறது? இப்போ we enjoyed அப்படின்றதை நம்ம எப்படி சொல்லலாம்? We did enjoy the trip very much அப்படினு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு we did enjoy the trip அப்படினு இருந்ததுனா didன்றது ஒரு பாசிட்டிவ் டேக். நாங்க என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கும்போது அது பாசிட்டிவ் சென்டென்ஸ். அப்போ நம்ம ஒரு நெகட்டிவ் டேக் போடுவோம். இப்போ நீங்க இத எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? we did enjoy the trip very much அப்படினா நம்ம எப்படி போடுவோம்? அதோட நெகட்டிவ் ஃபார்ம் didn't we போடுவோம். அதுதான் இங்க போட்டுருக்கேன். அப்போ we enjoy the trip very much போட்டுட்டு கமா போட்டுட்டு அதுக்கு அப்புறம் நம்ம நெகட்டிவ் டேக் போட்டோம்னா நமக்கு didn't we கிடைக்கும். அப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து we enjoy the trip very much didn't we. இதான் நம்மளோட ஆன்சர். क्वेश्चन மார்க் போட மறக்க கூடாது. பங்க்சுவேஷன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். Let's clean the shelves this weekend. Let's clean the shelves this weekend. இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். let வந்தாலே நம்ம shall போடணும்னு. அதே மாதிரி letங்கும்போதே நமக்கு ப்ளூரல்னு அர்த்தம். let'sன்னு இருக்கனால இப்போ ரெண்டு பேர் சேர்ந்தா தான் வந்து இப்படி பண்ண முடியும். அப்போ இது let us அப்படி வரும்போது அது வந்து ப்ளூரல். அப்போ let's clean the shelves this weekendனா அப்போ நம்ம shall be. நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம் இந்த ஷெல்ஃப் இந்த வீக்கெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது நமக்கு எப்படி வரும்? shall be ன்னு வரும். let's clean the shelves this weekendனு போட்டு நம்ம கமா போட்டுட்டு டேக் ஆட் பண்றோம். shall we போட்டு क्वेश्चन மார்க் போட்டு முடிக்கணும். பங்க்சுவேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். My mother rarely travels by bus. My mother rarely travels by bus. இந்த இடத்துல rarelyன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் மீனிங் தான் இந்த சென்டென்ஸ்க்கு கொடுக்குது. நம்ம நேத்து ஏற்கனவே பார்த்தோம். seldom, rarely, scarcely இப்படிலாம் வந்துச்சுன்னா அது வந்து சென்டென்ஸ்க்கு வந்து ஒரு நெகட்டிவ் மீனிங் கொடுக்கும்னு. இப்போ ரேர்லினா எப்பயாச்சும் தான் போவாங்கன்னு. அப்போ இந்த சென்டென்ஸ் நெகட்டிவா இருக்கு. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா பாசிட்டிவ் டேக் யூஸ் பண்ணணும். அப்போ வந்து எப்படின்னா இந்த இடத்துலயும் நம்ம வந்து my mother rarely travels by bus அப்படினா அவங்க எப்பயாச்சும் தான் போவாங்க. அப்போ நம்ம எப்படி போவாங்களா என்ன அப்படினா நமக்கு எப்படி வரும்? does she அப்படின்றது தான் இங்க பாசிட்டிவ் டேக்கா வரும். my mother rarely travels by bus கமா போட்டுட்டு நம்ம does she போட்டு क्वेश्चन மார்க் போட்டு முடிக்கணும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிக்ஸ்த் ஒன் somebody must bell the cat அப்படினு கொடுத்திருக்காங்க. somebody must bell the catனா இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸா தான் இருக்கு. ஏனா mustன்னு தான் இருக்கு. யாராச்சும் ஒருத்தர் இந்த கேட்ட பெல் பண்ணனும் அப்படி கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம வந்து நெகட்டிவ் டேக் யூஸ் பண்ணுவோம்.
அப்போ somebody must build the cat. இங்கே இருக்க கொடுத்துருக்கதை வச்சே தானே நமக்கு பண்ணுவோம். அப்போ mustn't they. somebodyங்கும் போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் everyone, everybody, someone, somebody. இதெல்லாம் வந்து பார்க்க நமக்கு சிங்குலர் மாதிரி தெரியும். ஆனால் அப்படி வந்துச்சுன்னா நம்ம டேக்ல வந்து ப்ளூரல் தே தான் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம். அதனால இந்த இடத்துல somebody must build the cat, mustn't they போட்டு நம்ம question mark போடுறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். அனிதா never comes late to office. அனிதா never comes late to officeனா இந்த இடத்துல வந்து நெவர்ன்ற இடம் வந்து நெகட்டிவாக இம்ப்ளை பண்ணுது. இந்த சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க அனிதாவை பற்றி. அனிதா ஆஃபீஸ்க்கு லேட்டாக வர மாட்டானா அது அவளை பற்றி சொல்லும் போது இது நல்ல குவாலிட்டி தான். பட் ஆனால் நெவர்ன்றது நெகட்டிவ். அப்போ வந்து நம்ம டேகை வந்து பாசிட்டிவாக யூஸ் பண்ணணும். அவள் லேட்டாகவே வரமாட்டா அப்படின்னா வருவாளா என்ன அப்படி தான் நம்மளுக்கு வரும். அப்போ வந்து நம்ம does she அப்படின்ற டேக் யூஸ் பண்ணுவோம். அப்போ அனிதா never comes late to office, டேக் போடுறோம் does she, question mark போட்டு முடிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். I am always the winner. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான். I am always the winnerனா நேற்றே நம்ம பார்த்தோம் am வந்துச்சுன்னா அதோட டேக் வந்து aren't I தான் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி ain't I அப்படின்றது வந்து நம்மளுக்கு யூசேஜில் இருந்தது. இது நம்மளுக்கு முன்னாடி யூசேஜில் இருந்தது ஆனால் இப்போ இல்லை. அதனால் நம்ம வந்து என்ன aren't I தான் யூஸ் பண்ணுவோம். I am always the winnerங்கும் போது ஏன் இந்த இடத்துல aren't I யூஸ் பண்ணுறோம். சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருக்குது. நான் தான் எப்பயும் வின்னர்னா நான் தான் எப்பயும் வின்னர் இல்லையா என்ன அப்படின்ற மாதிரி வரும். அப்போ நம்மளுக்கு வந்து சென்டென்ஸ் பாசிட்டிவ் டேக் நெகட்டிவ். அப்போ I am always the winner, aren't I, question mark. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். Don't commit this mistake again. Don't commit this mistake again. அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டினில் வந்து don't அப்படின்னு இருக்கு. அப்போ வந்து இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் டேக் வந்து பாசிட்டிவாக போடுவோம். அப்போ don't commit this mistake again, போட்டு will you போட்டு question mark. இந்த மிஸ்டேக்கை இனிமேல் பண்ணாதேன்னு சொல்லிட்டு பண்ணுவியா அப்படி தான் கேட்போம். அப்போ வந்து இந்த இடத்துல வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் பாசிட்டிவ் டேக் வித் பங்க்சுவேஷன்ஸ் போடணும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். There is a pharmacy near that bus stand. There is a pharmacy near that bus stand கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான். ஏன்னா இங்கே பாருங்கள் அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு ஃபார்மசி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே நம்ம இந்த யூஸை வச்சு தான் நெகட்டிவ் டேக்கும் ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ there is a pharmacy near that bus stand, போட்டு isn't there. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஃபார்மசி இருக்குல்ல அப்படி தானே கேட்போம். அப்போ வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ் டேக் நடுவில் வந்து பங்க்சுவேஷன் போடணும். அதுக்கப்புறம் முடிக்கும் போது question mark. Next one, bacteria can never survive in extreme weather conditions. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா can never surviveனா பாக்டீரியாவால் எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷனில் சர்வை பண்ண முடியாது. அப்போ இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணோம் பாசிட்டிவ் டேக் யூஸ் பண்ணோம். கொடுத்துருக்கதை வச்சே நம்ம பண்ண போகிறோம். இங்கே கேன்னு கொடுத்துருக்கனால நம்ம என்ன பண்ணுவோம்னா கேன் நெவர்னு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். கேன் நெவர்னா இந்த இடத்துல வந்து ஆல்மோஸ்ட் இது காண்ட்னு வச்சுக்கலாம். இப்போ பாக்டீரியா காண்ட் சர்வைவ் இன் எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம் சென்டென்ஸ் நெகட்டிவ்னா டேக் பாசிட்டிவ் போடுவோம். கேன் நெவர் வந்து ஈக்குவல் டு காண்ட் இந்த இடத்துல. அப்போ இது நெகட்டிவ் மீனிங் தான் இம்ப்ளை பண்ணுது. பாக்டீரியா கேன் நெவர் சர்வைவ் இன் எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ் கேன் தே. பாக்டீரியாவால் எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷனில் சர்வை பண்ண முடியாது. பண்ண முடியுமா என்ன அப்படிங்கிறதுனால இப்படி போட்டிருக்காங்க. இன்னொன்று பாக்டீரியான்றது இந்த இடத்துல ப்ளூரல். அதனால் நம்ம தே போடுறோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். I am not as smart as you are. I am not as smart as you are னா இந்த இடத்துல வந்து நாட் வந்துருச்சு. அப்போ சென்டென்ஸ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவ். அப்போ டேக் வந்து நம்ம பாசிட்டிவ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோம் am இருந்ததுன்னா நம்ம வந்து aren't I யூஸ் பண்ணுவோன்னு. பட் ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் am not இருக்குது. அதனால நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து aren't I யூஸ் பண்ண முடியாது. am இருந்தால் மட்டும்தான் நான் சொன்னேன் aren't I யூஸ் பண்ணுவோன்னு. இங்கே வந்து கொஸ்டின் நெகட்டிவில் இருக்குது. am notன்னு இருக்கனால நம்ம வந்து பாசிட்டிவ் அதோட பாசிட்டிவ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ I am not as smart as you are, am I. நான் உன் அளவுக்கு ஸ்மார்ட் இல்லை அவ்வளோ ஸ்மார்ட்டாக என்ன அப்படிங்கும் போது நான் இருக்கேனா என்ன அப்படின்னா am I அப்படின்னு வரும். கொஸ்டின் நெகட்டிவ் டேக் பாசிட்டிவ். இந்த இடத்துல நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். am notன்னு கொஸ்டினில் வந்து நெகட்டிவ் ஃபார்ம் இருந்ததுன்னா நம்ம வந்து ஆன்சரில் வந்து பாசிட்டிவ் டேக் தான் யூஸ் பண்ணோம். அப்போ am I தான் வரணும். இங்கே இந்த am aren't வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ கொஸ்டினில் amன்னு இருந்ததுன்னா aren't Iன்னு போடுவோம். am notன்னு இருந்ததுன்னா am Iன்னு போடுவோம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் பங்க்சுவேஷன்ஸ் கொஸ்டின் மார்க் கரெக்டாக போடணும். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். The boys broke the window pane last evening. The boys broke the window pane last evening. இந்த இடத்துல வந்து அவங்க பாய்ஸ் வந்து ஒரு விண்டோ வந்து உடச்சிட்டாங்கன்னு போட்டிருக்காங்க. விண்டோ பேனை வந்து உடச்சிட்டாங்க அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல வந்து கொஸ்டின் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. அதாவது அவங்க பண்ண விஷயம் தப்பு தான். பட் விண்டோ பெயின் லாஸ்ட் ஈவினிங்னா அவங்க உடச்சிட்டாங்க. அப்போ நம்ம எப்படி கேட்போம் உடச்சிட்டாங்க தானே அப்படின்னா didn't they உடைக்கலையா என்ன அப்படிங்கும் போது அப்படி தான் கேட்போம் didn't they. The boys broke the window pane last evening to the positive sentence. அவங்க உடச்சிட்டாங்க உடைக்கலையா என்னங்கும் போது எப்படி வரும்
அப்படின்னு நம்ம நெகட்டிவ் டேக் போடுவோம் வித் பங்க்சுவேஷன்ஸ். கொஸ்டின் மார்க் போட்டு முடிக்கணும், அதை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். லீவ்ஸ் விதர் டியூரிங் ஆட்டம். லீவ்ஸ் வந்து ஆட்டம் சீசனில் கொட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நெகட்டிவ் சென்டென்ஸ் கிடையாது, பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான். லீவ்ஸ் கொட்டும் அப்படின்னா அப்போ நம்ம வந்து நெகட்டிவ் டேக் போடுவோம் டோன்ட் தே. இதை நீங்கள் எப்படி படிச்சுக்கலாம்? லீவ்ஸ் விதர் டியூரிங் ஆட்டம் என்ன வெர்ப் போடுறதுன்னு உங்களுக்கு தெரியலனா லீவ்ஸ் டூ விதர் டியூரிங் ஆட்டம் அப்படி வச்சுக்கோங்க. அப்போ லீவ்ஸ் டூ விதர் டியூரிங் ஆட்டம்னா லீவ்ஸ் வந்து ஆட்டம் சீசனில் கொட்டும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டோன்ட் தே. லீவ்ஸ்ன்றது ப்ளூரல், அப்போ அதனால நம்ம தே தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன் ப்ளூரல். அப்போ டோன்ட் தேன்னு போடுவோம். லீவ்ஸ் கொட்டும் கொட்டாதா என்ன அப்படின்னா நம்ம டோன்ட் தே தானே போடுவோம். அதனால பாசிட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ் டேக். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். You should add a little salt to the buttermilk. பட்டர் மில்க்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. இந்த சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது, ஷுட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. அப்போ நம்ம டேக் வந்து நெகட்டிவாக போடணும். யூ ஷுட் ஆட் அ லிட்டில் சால்ட் டு த பட்டர் மில்க் கமா ஷுடன்ட் யூ. ஏன்னா வந்து இங்கே கொஸ்டினில் வந்து சால்ட் போடணும், உப்பு போடணும் பட்டர் மில்க்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து போட வேண்டாமா என்னென்னா நம்ம எப்படி போடுவோம்? ஷுடன்ட் யூன்னு போடுவோம். கொஸ்டின் பாசிட்டிவ், அப்போ வந்து டேக் வந்து நெகட்டிவ். இப்போ நம்ம டாஸ்க் 2 பார்க்கலாம். கரெக்ட் த எரர் ஃபவுண்ட் இன் த கொஸ்டின் டேக் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது வந்து அவங்க ஒரு கொஸ்டின் டேக்கோட அவங்க கொடுத்துட்டாங்க. நம்ம அதில் இருக்க எரரை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், த ஈவில் டூவர்ஸ் cannot cross the path of truth can't they. இந்த இடத்துல எப்படி கொடுத்துருக்காங்க? ஈவில் டூவர்ஸால் வந்து பாத் ஆஃப் ட்ரூத்தை வந்து கிராஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல cannotனு கொடுத்துட்டாங்க. அப்போ கொடுத்துருக்க சென்டென்ஸே வந்து நெகட்டிவ் தான். அப்போ நம்ம டேக் வந்து பாசிட்டிவ் தான் போடணும். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் டேக் வந்து can't they அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸே நெகட்டிவாக இருக்குது, டேகும் நெகட்டிவாக இருக்குது. அப்போனா இது தப்பு. நம்ம என்ன பண்ணணும்? டேகை வந்து பாசிட்டிவாக போடணும். அப்போ இது can't they அப்படின்றது தான் எரர். இதை நான் சேஞ்ச் பண்ணி இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். The evil doers cannot cross the path of truth can they. evil doers தப்பு செய்கிறவங்களால வந்து ட்ரூத்லேருந்து தப்பிக்க முடியுமா என்ன அப்படிங்கும்போது கேன் தே அப்படி தான் வரும் கொஸ்டின் மார்க். நீங்கள் வந்து எக்ஸாமில் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபுல் சென்டென்ஸை எழுதணும். நான் வந்து இங்கே எரரை மட்டும் அண்டர்லைன் பண்ணி பக்கத்தில் எழுதியிருக்கேன். சப்போஸ் எக்ஸாமில் இதை கொடுத்தாங்கன்னா இந்த கொஸ்டினை எழுதி நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சரை பக்கத்தில் அதே மாதிரி எழுதணும். இந்த கான் தேக்கு பதிலாக நீங்கள் கேன் தேன்றதை மட்டும் எழுதணும். வெறும் கேன் தேன்னு மட்டும் எழுதிங்கன்னா மார்க் கிடையாது, ஃபுல் சென்டென்ஸை எழுதணும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். The vegetables in the fridge are still fresh, aren't it அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்க வெஜிடபிள்ஸ் தான் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அப்போ இது பாசிட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ் டேக். இந்த இடத்துல சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருக்குது, டேகும் நெகட்டிவாக தான் இருக்குது. அப்போ என்ன மிஸ்டேக்னு நீங்கள் கேட்கலாம். வெஜிடபிள்ஸ் அப்படின்றது ப்ளூரல். நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், ப்ளூரல் இருந்ததுன்னா நம்ம தேன்ற ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும்னு. அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து the vegetables in the fridge are still fresh, aren't they அப்படின்னு போடணும். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். The village head understood the intention of the politician, doesn't he. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது, டேக் வந்து நெகட்டிவாக இருக்குது. நீங்கள் என்ன மிஸ்டேக்னு கேட்கலாம். The village head understood the intention of the politician இது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ doesn't he வராது, didn't he தான் வரும். doesn'ட்டும் இங்கே வந்து பாஸ்ட் தான், பட் ஆனால் வந்து village headன்றது சிங்குலர். அதனால நம்ம இந்த இடத்துல வந்து didn't he தான் யூஸ் பண்ணுவோம். இது சிங்குலர்ன்றனால didn't he யூஸ் பண்ணியிருக்கோம். The village head understood the intention of the politician. அப்போது இங்கே இந்த இடத்துல வந்து didn't heன்றது தான் கரெக்டான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். I claim to be a person of faith and prayer, aren't I. இது வந்து இந்த இடத்துல வந்து சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவ் தான், டேக் நம்ம நெகட்டிவ் யூஸ் பண்ணோம். இந்த இடத்துல ஏன் aren't I வராதுன்னா நம்ம வந்து சென்டென்ஸில் வந்து ஆம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து டேக் வந்து aren't Iன்னு வரும். இந்த சென்டென்ஸில் வந்து ஆம்ன்ற வார்த்தையே இல்லை, அதனால நம்ம வந்து aren't I வராது. I claim to be a person of faith and prayerனா don't I அப்படி தான் வரும். நான் வந்து எனக்கு நான் ஃபெய்த் அண்ட் ப்ரேயர் எனக்கு இருக்குது அப்படின்னா இல்லையா என்ன அப்படிங்கும்போது don't I அப்படி தான் இந்த இடத்துல வரும். ஆம் வர இடத்துல மட்டும்தான் aren't I வரும், அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். The employees are seldom allowed to meet their boss, aren't they. இந்த சென்டென்ஸ் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் செல்டம், ரேர்லி, ஸ்கார்ஸ்லி அதெல்லாம் நெகட்டிவ் மீனிங் இம்ப்ளை பண்ணுதுன்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்டம்ன்றது நெகட்டிவ்னா அப்போ சென்டென்ஸ் நெகட்டிவ், டேக் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து the employees are seldom allowed to meet their boss. எம்ப்ளாயீஸால் பாஸை பார்க்க முடியாது. அப்போனா பார்க்க முடியுமா என்னென்னா நமக்கு என்ன வரும்? ஆர் தே அப்படி தான் வரும். இங்கே aren't theyன்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் இந்த இடத்துல எரர். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா the employees are seldom allowed to meet their boss, are they. இதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். Let's organize a trip to Goa, can we. இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெட் வந்தாலே நம்ம சொல்லியிருக்கேன், லெட்டர்ஸ்னால் ப்ளூரல் வரும். இங்கே வீலாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் நம்ம லெட்டு வந்தால் ஷால் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் லெட்ஸ் ஆர்கனைஸ் அ ட்ரிப் டு கோவானா நம்மளுக்கு ஷால் வீன்னு வரும், கேன் வி கிடையாது. இந்த இடத்துல அப்போ இதுதான் மிஸ்டேக். இது நம்ம கரெக்ட் பண்ணி இப்படி எழுதணும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
7th one, the landlady will charge me for the damage, shan't she? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா the landlady will charge me for the damageன்றது பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான். நான் பண்ண டேமேஜ்க்கு அவங்க காசு வாங்குவாங்கன்றது கரெக்டு தான். அப்போ நெகட்டிவ் டேக் தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் ஏன் இது தப்புன்னு நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்னா, இப்போ அவங்க கொடுத்துருக்கதை வச்சு மாடல் வேர்பு இல்லை ஆக்சிலரி வேர்பை வச்சு தான் நம்ம வந்து அதை நெகட்டிவ் டேக்கையும் ஃபார்ம் பண்ணுவோம். அப்போ வில்னு இருந்ததுன்னா நம்ம வந்து ஓன்ட் ஷீ தான் நம்மளுக்கு வரும். ஷால்னு இருந்ததுனா தான் ஷான்ட் ஷீ வரும். அதனால் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஓன்ட் ஷீ தான் வரணும். the landlady will charge me for the damage, won't she அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். 8th one, both the sisters have left for Canada, aren't they? இந்த இடத்துல வந்து கொஸ்டின் வந்து பாசிட்டிவாக இருக்குது, அப்போ டேக் நெகட்டிவாக இருக்கணும். இந்த இடத்துல ஏன் aren't they வராதுன்னா, நம்மளுக்கு வந்து நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்க வேர்பை வச்சு தான் மாடல் வேர்ப் ஆக்சிலரி வேர்ப் வச்சு தான் பண்ணணும். இங்கே ஹேவ்னு கொடுத்துருக்காங்க, அப்படின்னா நம்மளுக்கு வந்து haven't they தான் வரும். அப்போ both the sisters have left for Canada, haven't they அப்படின்றது தான் கரெக்டானது. Next one, that's definitely not the right thing to do in the situation, isn't that? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா that's definitely not, இந்த இடத்துல நாட் வந்துருச்சு, அப்போ சென்டென்ஸ் வந்து நெகட்டிவ், டேக் வந்து கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கணும். இந்த இடத்துல தட்ஸ்னா என்ன, தட் இஸ், அப்போ தட் இஸ் definitely not the right thing to do in the situation. இது கரெக்டான செயல் கிடையாது இந்த சுச்சுவேஷனில் பண்ணுறதுக்கு. அப்படின்னா கரெக்டானதா என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இஸ் தட். இந்த இடத்துல தட்ஸ் apostrophe s என்னத்தை இம்ப்ளை பண்ணுது, தட் இஸ் அப்படின்றத இம்ப்ளை பண்ணுது. அப்புறம் இந்த இடத்துல நாட் கொடுத்துட்டாங்க, அப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ், அப்போ நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் டேக் தான் வரும். அப்போ that's definitely not the right thing to do in the situation, is that அப்படின்றது தான் கரெக்டானது. 10th one பார்க்கலாம். we needn't apply for a bank loan, do we? இது வந்து நீடன்ட்னு இருக்குது, அதனால இது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ், அப்போ வந்து பாசிட்டிவ் டேக் தான் யூஸ் பண்ணணும். இவங்க பாசிட்டிவ் டேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஏன் டூ வி வரக்கூடாதுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க கொடுத்துருக்க வேர்பை தான் நம்ம வந்து பாசிட்டிவ் டேக்காக நெகட்டிவ் டேக்காகவும் மாற்றுவோம். இப்போ நீடன்ட்னு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம நீட் பின்னு போடுவோம். அப்போ we need notன்றது ஒரு கான்ட்ராக்டட் ஃபார்ம் தான் நீடன்ட். அப்போ we needn't apply for a bank loan, need we. நம்ம பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவசியம் இருக்கா என்னென்னா need we அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். The chief guest spoke a few words, did he? The chief guest spoke a few words. இந்த இடத்துல வந்து சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது, அப்போ நமக்கு டேக் நெகட்டிவாக இருக்கணும். இங்கே பாசிட்டிவாக கொடுத்துருக்கனால நான் தப்புன்னு இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நமக்கு எப்படி வரும், ஏன் இங்கே didn't போட்டிருக்கோம். the chief guest spoke a few wordsனால் நம்ம அது எப்படி எழுதலாம், the chief guest did speak a few words அப்படின்னா ஒரு பேசினார், அப்போ பேசினாருன்னா did அப்படி வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு ஸ்போக்குன்னு கொடுத்துருக்கிறது வந்து பேசினாருன்னா, அப்போ நெகட்டிவ் ஃபார்ம் என்ன, didn't he. அப்போ the chief guest spoke a few words, didn't he அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். the rhinoceros has a horn made of keratin. the rhinoceros has a horn made of keratin, haven't they அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் தான், அப்போ டேக் நெகட்டிவாக தான் இருக்கணும். ஏன் இது தப்பு, ரைனோசரஸ்ன்றது சிங்குலர் தான், அப்போ ஹேஸ் தான் வரும். அப்போ நெகட்டிவ் ஃபார்மில் நம்மளுக்கு ஹேசன்ட் இட் தான் வரும். இப்போ ரைனோசரஸ் வந்து சிங்குலர்னால ப்ளூரலாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஹேவன்ட் தே வரும், அதனால தான் இது தப்பு. நமக்கு ஆன்சர் வந்து என்ன, சிங்குலர்ன்றனால த ரைனோசரஸ் ஹேஸ் அ ஹார்ன் மேட் ஆஃப் கெராட்டின், ஹேசன்ட் இட் அப்படின்றது தான் கிடைக்கும். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே நம்ம கொஸ்டின் டேக்ஸ் வந்து ரூல்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தான், ஸ்கோர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி. அதனால் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.